அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி பாட்னிக்காக வந்து பண்ணாக்கா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணாக்கா ஒரு 4 or 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பண்ணாங்க எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட். நமக்கு இங்கே பிரியோஃபைட், டெட்டோஃபைட், ஜிம்னோஸ்பம் இது மூணும் சேர்ந்து வந்து பண்ணாக்கா யூனிட் 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூனிட் 3ல் வந்து பண்ணாக்கா பிரியோஃபைட் இருக்குது, டெட்டோஃபைட் இருக்குது, ஜிம்னோஸ்பம் இருக்குது. அப்போ இந்த பிரியோஃபைட், டெட்டோஃபைட், ஜிம்னோஸ்பமுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் எவ்ரி இயர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரியோஃபைட்டோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸோ, ஜிம்னோஸ்பமோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸோ, இல்லை டெட்டோஃபைட்டோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸோ நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட். அடுத்தடுத்த வீடியோவில் டெட்டோஃபைட்டோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஜிம்னோஸ்பமோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா லைக்கன்ஸ். அப்போ லைக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது, லிவர் ஓர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த 3யும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயினஸ் ஆன் த பேரன் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரன் ராக் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லாத, பிளான்ஸே இல்லாத ஒரு ராக்குக்கு தான் பேரன் ராக் அப்படின்னு பேர். ஸோ அந்த இடத்துல இருந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைக்கன், லிவர்வர்ட், மாசஸ். அப்போ இது என்ன பண்ணுது, அந்த பேரன் ராக்குக்கு மேலே இந்த லைக்கன், லிவர்வர்ட், மாசஸ் இது எல்லாம் வளர்ந்து அந்த ராக் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக விதரிங்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதிரி 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 என்ன பண்ணுன்னா சாயில் ஃபார்மேஷன் நடக்கும். அதனால் இது என்ன எதில் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னா ஜீரோசியர் அண்டு லித்தோசியர். அப்போ லித்தோ அப்படின்னா ராக், சரியா? அப்போ ராக்லேருந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் பிளான் ஃபார்ம் ஆகிறது. ஜீரோ அப்படின்னா ஜீரோ, வாட்டரே இல்லாத கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வாட்டர் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிளான் ஃபார்ம் ஆகிறது. அதுக்கு தான் ஜீரோசியர் அண்டு லித்தோசியர் அப்படின்னு பேர். அப்போ ஜீரோசியர், லித்தோசியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறது எதுன்னா இந்த லைக்கன், லிவர்வர்ட், மாசஸ் அப்படின்றது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், ஸ்பாக்னம். ஸோ ஸ்பாக்னம் க்ரோஸ் இன் லேக். அப்போ ஸ்பாக்னம் எங்கே வந்து வளருது அப்படின்னா லேக்கில் வளருது. தே ஃபார்ம் ஏ டென்ஸ் கவரிங். அப்போ இந்த ஸ்பாக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேக்கில் வளர்ந்து அந்த லேக் ஃபுல்லாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டென்ஸ், ஒரு அடர்த்தியான கவரிங்காக மாறும். அப்போ அந்த அடர்த்தியான கவரிங்காக மாறுது இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னாக்கா குவாக்கிங் பாக் அப்படின்னு பேர். குவாக்கிங் பாக். அப்போ குவாக்கிங் பாக் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பாக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேக்கில் வேகமாக வளர்ந்து அந்த டென்ஸ் கவரிங்கை ஃபார்ம் பண்ணால் அந்த டென்ஸ் கவரிங்க்கு தானே பேர் குவாக்கிங் பாக் அப்படின்னு பேர். அப்போ ஸ்பாக்னத்துக்கு என்ன சார் நேம் அப்படின்னா பாக் மாஸ் அப்படின்னு பேர். இப்போ ஸ்பாக்னம் ஒரு ஏரியில் ஃபுல்லாக வளர்ந்து ஒரு டென்ஸ் கவரிங்கை ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் குவாக்கிங் பாக். ஸ்பாக்னத்துக்கு பாக் மாஸ் அப்படின்னு பேர். அப்போ எந்த பாக் மாஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்பாக்னம். அதே மாதிரி இந்த குவாக்கிங் பாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி இந்த ஸ்பாக்னம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஹைட்ரோசியர். அப்போ ஹைட்ரோசியர் என்னென்னா ஹைட்ரோனா வாட்டர். அப்போ வாட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அதுக்கு தான் என்ன பேர்னா ஹைட்ரோசியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹைட்ரோசியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாக்னம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. அடுத்தது டென்ஸ் க்ரோத் ஆஃப் லிவர்வர்ட் அண்டு மாசஸ். அப்போ இந்த மாசஸாக இருக்கட்டும் இல்லை லிவர்வர்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டும் என்ன பண்ணுதுனாக்கா டென்ஸ், அடர்த்தியாக வளர்ந்து எங்கே இது பண்ணுது, ப்ரிவென்ட் சாயில் எரேஷன். அப்போ சாயில் கன்சர்வேஷன். இது என்ன பண்ணுது, சாயிலுக்கு மேலே அப்படியே டென்ஸ் அடர்த்தியாக வளர்ந்து அந்த இடத்துல வந்து பண்ணாக்கா மண் அரிப்பை தடுக்குது. மண் அரிப்பை தடுக்கிறதுனால இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, சாயில் எரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் சாயில் கன்சர்வேஷனாக பாதுகாப்பு. அப்போ சாயில் கன்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னாக்கா லிவர்வர்ட் அண்ட் மாசஸ். அடுத்தது ட்ரைடு பீட் மாஸ் ஸ்பாக்னம் ஸ்பீசிஸ். அப்போது ட்ரையான காய வச்ச அந்த பீட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுனாக்கா ஸ்பாக்னம் பீசிஸ். இப்போ இந்த ஸ்பாக்னம் பீசஸ் தான் வந்து பண்ணாக்கா பீட் மாஸ் அப்படின்னு பேர். அப்போ ட்ரையான அந்த பீட் மாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பேக்டு பல்ப்ஸ், கட்டிங்ஸ் அண்டு சீட்லிங்ஸ். எதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பல்ப், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பல்ப்பு, அண்டு கட்டிங்னா வந்து பண்ணாக்கா ஸ்டெம்முடைய கட்டிங் பார்ட்டு, இல்லை ரூட் கட்டிங் பார்ட்டு, இல்லை லீஃபுடைய கட்டிங் பார்ட்டு, ஏதோ ஒரு கட்டிங் பார்ட்டு. அண்டு சீட்லிங்ஸ்னால் வந்து பண்ணாக்கா ஜெர்மினேட் ஆன சீடு.
அப்போ இந்த சின்ன சிறு செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சீட்லிங் அப்படின்னு பேர். இது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுனாக்கா ட்ரைடு பீட் மாஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ட்ரைடு பீட் மாஸ் அப்படின்றது எதோடைய ஸ்பீசிஸ், ஸ்பாக்னத்தோடைய ஸ்பீசிஸ் அப்படின்னு பேர். அடுத்தது பீட் மாஸ் ஸ்பாக்னம் ஆஸ் பவர் ஆஃப் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி லைக் ஏ ஸ்பாஞ்ச். அப்போ வந்து நம்ம வீட்டில் எப்போயாச்சும் கீழே வாட்டர் ஊற்றிக்கிச்சுனாக்கா ஸ்பாஞ்சை வச்சு அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த ஸ்பாஞ்சுக்கு எந்த அளவுக்கு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஸ்பாக்னத்துக்கு என்ன இருக்குது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஆல்சோ யூஸ் டு மெயின்டைன் ஹை சாயில் அசிடிட்டி ரெக்வயர்ட் பை த சர்டன் பிளான்ட். இப்போ ஒரு சில பிளான்ட்டுக்கு வந்து சாயில் அசிடிட்டி, ஸோ ஹை சாயில் அசிடிட்டி ரெக்யூர்டாக இருக்கும். அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பீட் மாஸை யூஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஸ்பாக்னத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாயில் கன்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரியோஃபைட்ஸ் எதுனா லிவர் ஓட்டும் மாசஸும். தட் மீன்ஸ் சாயில் ஏரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பீட் மாஸ் அப்படின்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பாக்னம் அண்ட் அதர் மாசஸ். ஸ்பாக்னம் அண்டு அதர் மாசஸ் ஸோ எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சீப் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் பீட். பீட் அப்படின்றது என்னன்னாக்கா ஒன் கைண்ட் ஆஃப் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரியில் ஒரு வகையான நிலக்கரி எது அப்படின்னாக்கா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்பாக்னம் அதர் மாசஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் பீட் அப்படின்ற நிலக்கரியை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்பாக்னம் பிளான்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி antiseptic and possess superior absorptive power. It is used in the place of cotton in hospital. அப்போ இந்த ஸ்பாக்னம் பிளான்ட்ஸுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்லைட்லி ஆன்டிசெப்டிக் நேச்சரும் இருக்குது அண்ட் போசஸ் சுப்பீரியர் அப்சார்ப்டிவ் பவர், அப்சார்ப்ஷன் பவரும் இருக்குது, ஆன்டிசெப்டிக் பவரும் இருக்குது. இது ரெண்டும் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற காட்டனுக்கு எதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்பாக்னம் பிளான்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்தது மார்க்கன்ஷியா பாலிமார்பா. அப்போ மார்க்கன்ஷியா பாலிமார்பா கியூர் பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்ளிக்ஷன் ஆஃப் லிவர். சரியா, அப்போது இந்த மார்க்கன்ஷியா பாலிமார்பா அப்படின்றது எதை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸையும் அப்ளிக்ஷன் ஆஃப் லிவர் இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது எது அப்படின்னா இந்த மார்க்கன்ஷியா பாலிமார்பா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மார்க்கன்ஷியா பாலிமார்பா அண்டு மார்க்கன்ஷியா ஸ்டெல்லேட்டா, மார்க்கன்ஷியா பாலிட்ரைக்கம் இது மூணுத்துக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டி. அப்போ கேன்சர் வந்தால் தான் டியூமர் கட்டி வரும். அப்போ அந்த கட்டி வராமல் தடுக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி எதுங்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா மார்க்கன்ஷியா பாலிமார்பா, மார்க்கன்ஷியா ஸ்டெல்லேட்டா, மார்க்கன்ஷியா பாலிட்ரைக்கம் இது மூணுத்தோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். அடுத்து ஸ்பாக்னம் பிளான்ட் டிகாக்ஷன். அப்போ ஸ்பாக்னம் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த டிகாக்ஷனுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ட்ரீட் ஆஃப் அக்யூட் எமராரேஜ் அண்ட் டிசீஸ் ஆஃப் ஐ. அப்போ எமராரேஜ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம், டிசீஸ் ஆஃப் ஐ கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதை வந்து பண்ணாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னாக்கா இந்த ஸ்பாக்னம் பிளான்ட்டுடைய டிகாக்ஷன். அப்போ ஸ்பாக்னம் பிளான்ட்டுடைய டிகாக்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அக்யூட் எமராரேஜ் அண்ட் டிசீஸ் ஆஃப் ஐ இது ரெண்டுத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டீ மேட் ஆஃப் பாலிட்ரைக்கம் கம்பெனி டிசால்வ் ஸ்டோன்ஸ் ஆஃப் கிட்னி அண்ட் கால் பிளாடர். ஸோ இதுவும் நமக்கு கொஷினாக கேட்கலாம். அப்போது டீ மேட் ஆஃப் பாலிட்ரைக்கம் கம்பெனி. அப்போ பாலிட்ரைக்கம் கம்பெனி அப்படின்ற ஒரு பிரியோஃபைட்டு இதிலிருந்து மேக் பண்ணக்கூடிய அந்த டீயை குடித்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் டிசால்வ் ஆகுது அண்ட் ஆல்சோ கால் பிளாடரில் இருக்கிற ஸ்டோனும் டிசால்வ் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்து டிஸ்டிலேட் ஆஃப் பீட் டார். அப்போது டிஸ்டிலேட் ஆஃப் பீட் டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய டார் அதை டிஸ்டிலேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாக்னால் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஸ்பாக்னால் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட் ஸ்கின் டிசீஸ். இப்போ ஸ்கின் ரிலேட்டாக வரக்கூடிய டிசீஸுக்கு வந்து பண்ணாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஸ்பாக்னால் எதுலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பீட் டார்லேருந்து அப்டைன் பண்ணுறாங்க. மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிளான்ட்ஸ் was discovered for the first time in Spirocarpus, a liverwort. அப்போ மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிளான்ட்ஸில் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எதில் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்பீரோகார்பஸ்
அப்படின்ற ஒரு பிரியோஃபைட்டு. அது என்ன டைப் அப்படின்னாக்கா லிவர் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஸ்பீரோ கார்பஸில். ஸ்பீரோ கார்பஸ் அப்படின்றது ஒரு லிவர் ஓட். இட் இஸ் எ பிரியோஃபைட். நெக்ஸ்ட்டு ஆலன் 1919ல் டிஸ்கவர்ட் எக்ஸ் ஃபீமேல் ஒய் மேல். இப்போ எக்ஸ் அப்படின்றது ஃபீமேலாகவும் ஒய் அப்படின்றது மேலாகவும் ஒர்க் பண்ணுது அப்படின்றது என்னது? இது மெக்கானிசம் ஒர்க்ஸ் இன் லிவர் ஓட். அப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது. அப்போது ஆலன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா லிவர் ஓட்டில் எக்ஸ் அப்படின்றது ஃபீமேலாகவும் ஒய் அப்படின்றது மேலாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். சரியா? இதுதான் வந்து இப்போ நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸில் கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின். இதில் நான் சொல்லும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதெல்லாம் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த ஏரியாவும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொஷின் எல்லாம் தரவாக பார்த்துக்குங்க. ஸோ ரிப்பீட்டடாக வந்து இப்போ இந்த வீடியோஸை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக விரைவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். ஸோ அந்த எக்ஸாமில் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக பணியில் சேருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட படிங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.